இப்போ யார் வந்து ராமர் கோவில் வேண்டான்னு சொன்னான்? ஜவாஹர்லால் சொன்னாரா? இவர் வந்து ஆஜாகனி சொன்னாரா? நான் சொன்னா? சொல்லலையே. கட்டுங்கன்னு தானே சொல்றோம். இன்னைக்கு அவங்க பெரிய விமான நிலையம் கட்டிருக்கீங்க, 5 ஸ்டார் ரேஞ்சில் ரயில்வே ஸ்டேஷன் கட்டிருக்கீங்க. ஏறக்குறைய 85,000 கோடிக்கு பிரதமர் வந்து அங்க திட்டம் அறிவிச்சிருக்கார். அதுல நாங்க கட்டின வரியில 10 பைசா இருக்காதா? அப்ப எங்களுக்கு அதுல பங்கு தானே இருக்கு. மனம் வந்து தானே கொடுத்திருக்கிறோம். என்ன அவசரம் இப்பொழுது அந்த கோவிலை கட்டி முடிப்பதற்கு? இவர் நீ என்ன பிரச்சாரம் பண்றீங்க? யாரோ இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த கோயில் வேண்டாம் என்று சொன்னது போலவும், இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை போலவும், இதை வந்து ஜனநாயகம் பேசுகிறவர்கள், சோசலிசம் பேசுகிறவர்கள், மதச்சார்பின்மை பேசுகிற நம்ம செந்தில்வேல் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு எகென்ஸ்டா இருக்கிறது போலவும் நீங்கள் எதற்காக பிரச்சாரம் செய்யணும்? இந்த பிரச்சாரம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் கார்பெட் பாம்பிங் என்று சொல்வார்கள். அதாவது இரவு நேரத்தில் எந்த தொலைக்காட்சியும் திறக்க முடியல, ஒரு சேனலை கூட பார்க்க முடியும். எல்லா சேனல்லையும் ஒரே வந்து வெறுப்பு பிரச்சாரம். அது நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்றவர்களை வந்து கூலிக்கு அழைத்து வந்து பெரிய தத்துவங்களை பேசுவதை போன்ற மொழிகளிலே அப்பாவி மக்கள், படித்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள் எல்லோருடைய மனதிலும் விஷத்தை விதைத்து தூவி தூவி அதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த பொது புத்தி இருக்கு பார்த்தீங்களா, பப்ளிக் பெர்செப்ஷன், பப்ளிக் மைண்ட், அது வந்து ஃப்ரோசன் ஆகி போச்சுங்கிறாரு. அது முன்னுரையில் அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சில அபிப்பிராயங்கள், ஒரு சில எண்ணங்களை வந்து நம்முடைய ஆழ் மனதில் வந்து அப்படியே உரைய வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களா, அவர்கள் இந்த தேசத்திற்கு விரோதிகள். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் இஸ்லாமியர்கள் இடிக்க திட்டமிட்டார்கள். இங்க இருக்கிற மசூதிக்கு கீழே, எல்லா மசூதிக்கு கீழேயும் ஒரு கோவில் இருக்கிறது. இங்க இருக்கிற கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து உதவி வருகிறது. இங்க இருக்கின்ற மற்ற கட்சிகள், பாஜகவோடு கொள்கை ரீதியாக ஒத்துக்கொள்ளக்கூடாத கட்சிகள் வந்து தேசியத்திற்கு விரோதமானவர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், நாட்டின் விரோதிகள். இதை வந்து யாரோ ஒரு சிலர் நம்பிவிட்டால் பரவாயில்லை. இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய அரசியல் முதலீடு இந்த உறைந்து போன அந்த மக்களுடைய மனநிலை தான் இந்த அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல் முதலீடு. அதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல. இப்போ வந்து எலெக்ஷன் என்பது நம்பர் மேனேஜ்மெண்ட் தான். அந்த நம்பர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளவரா நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்க எந்த கட்சியும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இன்னைக்கு பாஜகவிடம் என்ன இருக்கிறது? அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார வசதி இருக்கிறது. இன்னைக்கு வந்து யாரிடமும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் தொகையை மேலே உட்கார்ந்து வைத்திருக்கிறது. அவங்க அது என்ன வேணாலும் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போடலாம். நான் ஒரு ட்வீட் போடுறேன், பேராசிரியர் ஜவாஹர்லால் ஒரு ட்வீட் போடுறாரு, செந்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. எங்களுக்கு வந்து லைக்ஸ் போடுவாங்க. எங்களுக்கு லைக்ஸ் வந்து நாங்க பார்ப்போம் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 100 பேர் லைக்ஸ் போட்டிருப்பாங்க, 200 பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்களை திட்டி தீர்க்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு செகண்ட் தான் வேணும். அந்த ட்வீட் போய் பதிவாகி டெலிவரி ஆகி முடிந்த அடுத்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து, ஏய் பாவாடை, நீ கூலி வாங்கிட்டியா, நேற்று மத்தியானம் சாப்பாடு சம்பளம் வாங்கிட்டியா ஸ்டாலின்ட்ட, இதை போல கொச்சை கொச்சையாக, அதிலும் பெண்கள் ஏதாவது ஒரு நல்ல உணர்வோடு, ஒரு ஆத்மார்த்தமான சிந்தனையோடு ஒரு நல்ல பதிவை நீங்கள் வந்து போட்டுட்டாங்கன்னா, அந்த பெண்களை பார்த்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், அந்த பெண்கள் இனிமேல் இந்த சமூக ஊடகங்களில் வரவே வேண்டாம். ஆனால் சமூக ஊடகங்கள் தான் அரசியலை முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ், அது இப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற புதிய தொழில்நுட்பம் இருக்கிறது அல்லவா, இந்த தொழில்நுட்பத்தை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். பெகாசஸ்ங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து அது எதையெல்லாம் செய்ய முடியும் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த வழக்கை போட்டு விசாரித்த நீதிபதிகளுக்கும் தெரியவில்லை. நீதிபதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியை போட்டு இதை எங்களுக்கு ஆராய்ந்து சொல்லுங்கள், இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்தது தெரியுமா? எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து சரியான தகவல்களை அரசாங்கம் தந்து ஒத்துழைக்கவில்லை. இந்த யூனியன் கவர்மெண்ட் டிட் கோஆபரேட் வித் அஸ். அதுதான் அவங்க கொடுத்த பதில். உடனே உச்சநீதிமன்றம் அதை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த வழக்கை முடித்து விட்டது. இப்போ அதுக்கு அடுத்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு, பெகாசஸுக்கு அடுத்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் என்று சொன்னால், இன்றைக்கு டீப் ஃபேக் என்று சொல்றோமே, அதாவது நிழலை நிஜமாக்குறது. ஒரு உருவம் தான் வேணும், என்னுடைய முகம் மட்டும் போதும், பீட்டர் அல்போன்ஸுடைய முகம் மட்டும் போதும். பீட்டர் அல்போன்ஸ் இரவு நேரத்தில் யார் வீட்டுக்குள்ள போவதை போலவும் படம் எடுக்க முடியும், யார் வீட்டிலிருந்து வெளியே வருவதை போலவும் படம் எடுக்க முடியும், யாரோடு உட்கார்ந்து இருப்பதை போலவும் சித்தரிக்க முடியும். இதில் உண்மை எது பொய் எது என்பதை எந்த ஆய்வகங்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து
அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். நீங்க வந்து அவர் சேலத்தில் வந்து 2 பேர் மேல ஈடி விசாரணை நடக்குது. அந்த ஆட்களை பார்த்தா ஏதோ பெரிய, நான் நினைச்சேன் ஒரு 10 100 கோடி 200 கோடி வச்சிருப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு உடுத்துற வேஷ்டியே சரியான வேஷ்டி இல்லை. அவர் மேல ஈடி விசாரணை. அந்த ஈடி விசாரணை வந்து நீதிபதி வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. இதை வந்து எவ்வளவு தூரம் போகும், எத்தனை நாட்கள் ஜெயிலில் இருப்பது? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து இப்போ 2 வருஷமா உள்ள இருக்கிறார், துணை முதலமைச்சர். இன்னும் 2 அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறார்கள். நம்ம மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் உள்ள இருந்து ஜாமீனுக்கு மண்டாடி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், சார்ஜ் ஷீட் போடு, விசாரிச்சுக்கோ, சாட்சிகளை விசாரி, தண்டனை கொடு. அதை யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனால் சாட்சியும் விசாரிக்கவில்லை, சார்ஜ் ஷீட்டும் போடல. 3 வருஷம் 4 வருஷம் உள்ளே இருந்தால் என்ன ஆகும்? நான் ஒரு 55 ஆண்டு கால அரசியல் மாணாக்கன், தமிழக அரசியலை உற்று பார்த்து வருகிறேன். பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இயக்கம் துவங்கியதிலிருந்து அந்த இயக்கம் வளர்ந்து அரசியல் கட்சியாக பரிணமித்து அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே வந்து பங்காற்றுகின்ற நாள் வரை அவர்களுடைய இயக்கத்தையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வருகின்றவன் நான். அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான இளைஞர்களை நான் அறிவேன். அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் நம்முடைய ஆளூர் ஷானவாஸ். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் நண்பர் தமிமுன் அன்சாரி. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் பேராசிரியர் ஹாஜா கனி. இவர்களுடைய தலைமையின் கீழே பணியாற்றக்கூடிய அற்புதமான இளைஞர்கள். அவர்கள் 2 பேரும் சட்டமன்றம் பார்த்து விட்டார்கள். சட்டமன்றம் பார்ப்பதற்கு காத்திருக்கின்ற தகுதியான இளைஞர் ஹாஜா கனி. அது சட்டமன்றமா நாடாளுமன்றமா என்பதை காலமும் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். நல்ல தகுதியான இளைஞர்கள், உலகம் அறிந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், கரிசனத்தோடு மக்கள் நேயத்தோடு சபைகளிலே வலிமையான கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வந்தால்தான் சட்டமன்றம் என்பது தன்னுடைய முழுமையான கடமைகளை நிறைவேற்ற முடியும். ஜனநாயகத்தை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இட் இஸ் எ சிஸ்டம் பை டிஸ்கஷன். விவாதத்தின் மூலம் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் ஜனநாயகம். கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள். இந்த கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களையும் வைப்பதற்கு தகுதியான நபர்கள் சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வர வேண்டும். ஆனால் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோகம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு விவரம் தெரிந்தவர்கள், அவ்வளவு தகுதி உள்ளவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே வருவதும் நாடாளுமன்றத்திற்குள்ளே வருவதும் அவ்வளவு சாதாரண காரியமாக இப்பொழுது தெரியவில்லை. சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வருவதற்கு நாம் எதை தகுதிகளாக கருதுகிறோமோ அந்த தகுதிகளை வாக்களிக்கின்ற மக்கள் அவைகளை தகுதிகளாக நினைக்கவில்லை. இந்த நிலை மாறினால் ஒழிய, இது குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஜனநாயகத்தினுடைய தரம், குவான்டிட்டி ஆஃப் டெமோக்ரஸி என்பது எவ்வளவு கோடி பேர் வாக்களிக்கிறோம் என்பது, எவ்வளவு மக்கள் பிரதிகள் இருக்கிறார்கள் என்பது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய தரம் என்பது பல்வேறு காரணிகளால் அந்த தரம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஜனநாயக நிறுவனங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகள், ஜனநாயக நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுடைய தகுதிகள், அவர்கள் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள், இவற்றின் அடிப்படையில் தான் ஜனநாயகத்தினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையிலே நான் பல்வேறு இளைஞர்களை நான் பார்க்கிறேன். பல இயக்கங்களிலே அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் உள்ளே வருவது என்பது அவ்வளவு சாதாரண காரியமாக எனக்கு தென்படவில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு நண்பர் என்னை பார்த்து கேட்டார், நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும், ஒரு தொகுதியை சொல்லி அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்ன பதிலை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒன்று, நான் நினைப்பது என்னவென்றால், எல்லா பதவிகளுக்கும் ஒரு ஓய்வுக்கு ஒரு வயது இருப்பதைப் போல தேர்தலில் நிற்பதற்கும் ஒரு வயது ஓய்வு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் நான். தலைவர்களை தவிர ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்பவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். அதிலே அவர்களுக்கு இந்த விதி பொருந்தாது. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இவர்கள் அந்த வயது வரம்புகளை வைத்து கொண்டால் நல்லது என்று நினைப்பேன். அப்பொழுதுதான் புது ரத்தம் பாய்ச்சப்படும், புதிய இளைஞர்கள் வருவார்கள், புதிய சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் அடிப்படையில்
ஒரு முறையான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆட்சி மலரும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். இதை நான் ராகுல் காந்தி அவர்களுக்கே நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். 3 முறை தேர்தலில் நின்றவர்களுக்கு மீண்டும் இடம் கொடுக்காதீர்கள். 2 முறை நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு வருகின்றவர்கள் மீண்டும் 2 முறை மக்கள் பணிக்கு கண்டிப்பாக கட்சி பணிக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்துங்கள். ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு மட்டுமே தேர்தல் நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் என்றெல்லாம் தொடர்ந்து எழுதி வருகிறோம். அது நடக்கிறதோ நல்லையோ, தொடர்ந்து நம்முடைய இயக்கம் இருக்கின்ற வரை இதை போன்ற கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருப்போம், அதை எழுதி கொண்டே இருப்போம். இப்போ நமக்கு இருக்கிற கவலை, இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கும், இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். இன்றைக்கு ஆஜாகனியுடைய புத்தகத்தை ஒரு அடிப்படையாக வைத்து இந்த கோணத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவிதைகளுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. கவிதைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். தம்பி செந்தில் பேசினார், மதிவதனி பேசினார். நான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொண்டது எழுவதற்காக எழுதியவை என்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. அந்த கட்டுரை தொகுப்பிலை வைத்துத்தான் நான் அவர் சிந்தனையாடுகின்ற அந்த களத்தை நான் பரிசோதித்து பார்க்க விரும்புகிறேன். ஆஜாகனியினுடைய எழுத்திலே பேச்சிலே ஆவேசம் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஆவேசத்தை எல்லாம் விட அதன் ஊடே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சோகம் ஊடாடுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த சோகத்தை அவரிடம் மட்டுமல்ல, இன்று தமிழகம் எங்கும் எங்கெல்லாம் தகுதியான இஸ்லாமிய இளைஞர்களை நான் சந்திக்கின்றேனோ, அது அரசியலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கல்வி பணியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தளத்தில் அவர்கள் பணியாற்றினாலும் அவர்கள் எல்லா நெஞ்சிலும் ஒரு சோகம் ஊடாடுவதை என்னால் உணர முடிகிறது. என்ன சோகம்? அவர்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானம் என்னவென்று சொன்னால், அவன் சொந்த மண்ணிலே சொந்த நாட்டிலே அவனை பார்த்து நீ அந்நியன் என்று சொல்வதுதான். அதைவிட ஒரு சோகம் யாருக்கும் இருக்க முடியாது. இந்த மண்ணின் மைந்தன் நான். இந்த நாட்டை கட்டமைப்பதற்காக, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக, இந்த தேசம் ஒரு மாபெரும் ஜனநாயக நாடாக வாழ்ந்து வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த தேசம் மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுத்த விலை, நாங்கள் செய்த தியாகம். நான் அடிக்கடி என் நண்பர்களிடம் சொல்வதுண்டு, நமக்கெல்லாம் இந்திய குடியுரிமை என்பது பை சான்ஸ். எனக்கு இந்திய குடியுரிமை என்பது என்னை யாரும் கேட்கவில்லை. என் தகப்பனையோ என் பாட்டனையோ என் முப்பாட்டனையோ இந்த நாட்டிலே உனக்கு குடியுரிமை வேண்டுமா, இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போகிறாயோ என்று என்னுடைய தந்தையோ பாட்டனையோ கேட்கவில்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞரனுடைய தகப்பனையும் பாட்டனையும் பார்த்து அந்த கேள்வி வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று, நாங்கள் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இறந்தாலும் மரித்தாலும் இந்த இந்திய மண்ணில்தான் மரிப்போம் என்று சொல்லி இதை they accepted it as a choice. அவர்கள் they accepted it as a choice. தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இந்திய நாட்டின் குடியுரிமை எனக்கு வேண்டும், இந்திய நாட்டின் குடியுரிமை எனக்கு உள்ளது, அதற்கு நான் முழுக்க தகுதி உள்ளவன், அது நான் பெற்ற நான் ஈட்டிய சுதந்திரம் என்று அவர்கள் மனமாற அதை கொண்டாடிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு இன்று நேர்கின்ற சம்பவங்கள் இருக்கிறது அல்லவா, அவர்களை சுற்றி நடக்கின்ற சம்பவங்கள், அவர்களை பற்றிய விமர்சனங்கள், பொதுத்தளத்திலே ஊடகங்களிலே பேசப்படுகின்ற கருத்துக்கள், இந்த நாட்டிலே மிகப்பெரிய பதவிகளிலே இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், இவைகளெல்லாம் அவர்கள் நெஞ்சை வாளாக அறுத்து அவர்களை சோகப்படுத்தி இருக்கிறது என்பது இந்த இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகத்திலையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு இன்வேரியபிளி. யாரிடமெல்லாம் பேசுகிறேனோ அவர்களிடம் சற்று நேரம் தொடர்ந்து மனம் திறந்து பேசிவிட்டால் இந்த மனக்குறை அவர்கள் நெஞ்சில் இருக்கிறது. இது ஏறக்குறைய ஒரு 30 கோடி மக்களுக்கு இருப்பது இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் என்று பார்க்க வேண்டும். ஒரு நாட்டிலே இருக்கிற 30 கோடி மக்கள் ஒருவர் இருவர் அல்ல, சொல்லப்போனால் பல நாடுகளினுடைய ஜனத்தொகையை விட மிக அதிகமான மக்கள். அவர்கள் இந்த நாட்டிலே அந்நியர்களாக நடத்தப்படுவதை போன்ற ஒரு தோற்றம், ஒரு மனநிலை அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை
மிக வலுவாக வைத்தவர் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தியோடு, ஜவஹர்லால் நேருவோடு, வல்லபாய் பட்டேலோடு சேர்ந்து களம் கொண்ட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான் இந்த கேள்வியை மிக வலுவாக எதிர்கொண்டு அதற்கு பதிலும் சொன்ன மாபெரும் தலைவர். இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலிலே மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பார்த்து கேட்கிறார் ஜவஹர்லால் நேரு, மௌலானா அவர்களே, இந்த முறை நீங்கள் தேர்தலிலே ராம்பூர் தொகுதியிலே போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். உடனே மௌலானா கேட்கிறார் பிரதமரை பார்த்து, ஏன் நான் ராம்பூர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று கேட்கிறார். நேரு சொல்லுகிறார், அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், உங்களுக்கு வெற்றி வெகு இலகுவாக இருக்கும் என்று சொன்ன உடனே மௌலானா ஒரு நிமிடம் பேசவில்லை. ஒரு நிமிடம் கழித்து கோபத்தால் கொப்புளிக்கிறார். நேருவை பார்த்து கேட்கிறார், மிஸ்டர் நேரு, நான் என்ன இஸ்லாமியர்களின் தலைவனா? நான் இந்த நாட்டினுடைய 30 கோடி மக்களினுடைய தலைவன். நான் பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம். இந்த இந்தியா என்கிற மாளிகை எழுந்து நிற்கிறதல்லவா, இதனுடைய தூண்களும் கால்களும், இதனுடைய செங்கற்கள் ஒவ்வொன்றும், அதை வைத்து பிசைந்திருக்கிற சாந்தும் என் இரத்தமும் சதையுமாக இருக்கிறது. நான் இல்லாமல் இந்திய திருநாடு இல்லை, நான் இல்லாமல் இந்த இந்தியா எழவில்லை. இந்த இந்தியாவை உயர்த்தி பார்க்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் என் ஆன்மாவின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர். கடிதம் எழுதினார் எல்லாருக்கும், தேசத்தை பிரிக்கக்கூடாது, தேசத்தை பிரித்தால் என்றும் கண்ணீர் விடுவீர்கள், இந்த தேசம் பிரிந்தால் சிறுபான்மை ஆகிவிடுவீர்கள், இந்த தேசத்தினுடைய தேசம் நம்முடைய தேசம், நாம் வாழ்ந்த தேசம், நாம் பெற்ற தேசம், நம் தந்தையும் பாட்டனும் போராடி பெற்ற சுதந்திரம் இந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும் என்று கடைசி வரை வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கொண்டார். ஏன் காந்தியடிகள் கூட ஒரு கட்டத்திலே இது சரி என்று ஒத்துக்கொண்ட சூழ்நிலையிலே தேசத்தை பிரிக்கக்கூடாது என்று இறுதி வரை குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர், இந்த தேசத்திலே சாகித்ய அகாடமியை கட்டி தந்தவர், இந்த தேசத்திலே லலித் கலா அகாடமியை உருவாக்கி தந்தவர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று எதை பற்றியெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோமோ இவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு உருவாக்கி தந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இதையெல்லாம் நான் எதற்கு அடிக்கடி மேடைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்களுக்கே நம்முடைய வரலாறுகள் தெரியவில்லை. நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் வரலாற்றை சரியாக சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. சுதந்திர போராட்ட வரலாற்றிலே நாம் ஆற்றிய பங்கு என்பது இந்த தேசத்திலே எந்த சமூகத்தையும் விட மிக அதிகமான பங்கை இஸ்லாமிய சமூகம் நிறைவேற்றியிருக்கிறது என்பது ஆவணங்கள். வேறு யாரும் புகழ்ச்சிக்காகவோ அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை. இந்தியாவினுடைய ஆவண காப்பகங்களிலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்தவருடைய பட்டியலை இந்தியா கேட் என்கிற இந்த டெல்லியில் இருக்கிற அந்த கேட்டிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். 1,10,000 பேர் பொறித்து வைத்ததிலே ஏறக்குறைய 70,000 80,000 பேர் இஸ்லாமியர்கள். அவ்வளோ பெரிய தியாகங்கள் செய்தவர்கள். ஆகவே தான் இன்றைக்கு நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த புத்தகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன. பல்வேறு செய்திகளை பற்றி பேசுகிறார், பல்வேறு தரவுகளை பற்றி பேசுகிறார். அதே மாதிரி தினமணியில் அவர் அடிக்கடி ஒவ்வொரு முறை கட்டுரை எழுதுகின்ற போதெல்லாம் அவர் கட்டுரை எழுதிவிட்டு என்னை கூப்பிட்டு கேட்பார், அண்ணன் படிச்சிங்களான்னு கேட்பார். நான் இவருக்கு பயந்து போய் படிக்காட்ட கூட படிச்சேன்னுடுவேன். அதுக்கு பிறகு நைட்டில் உட்காந்து அதை படித்து பார்த்துட்டு மறுநாள் அவர்கிட்ட சொல்கிறது. என்னை தம்பி ராஜாகனி அவர்கள் இந்த சிறுபான்மை ஆணையத்தை வெற்றிகரமாக நடத்துகிறோம் என்று என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார்கள். அப்படி வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒரு காரணத்திலே ஒருவர் ஹாஜா கனியும் ஒருவர். நாங்கள் ஒரு பெரிய பேச்சு போட்டி நடத்தினோம். ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து எவ்வளோ பேர் பாசி 7,000 மொத்தம் 5,000 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதை ஒவ்வொரு மாநிலங்களையும் நடத்தினோம். அந்த ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்தினோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு 8 மாவட்டம் 9 மாவட்டத்தை ஒரு ஜோன் என்று ஒரு பகுதியாக மண்டலமாக பிரித்து ஒரு மண்டலத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமித்து, ராஜா ஹுசேன்லாம் இருக்கிறார், அவர்லாம் ரொம்ப சிறப்பாக நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடத்தி கொடுத்தவர். அவர்கள் வைத்து நடத்தினோம். முதலமைச்சர் அதற்கு பரிசு அளித்தார். முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தோம். 2வது பரிசு பெற்ற மாணவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தோம், தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் தனித்தனியாக. இப்போ அதற்கு பிறகு எல்லோரும் பேச்சு போட்டி நடத்துகிறார்கள். அந்த பேச்சு போட்டியினுடைய மைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், நாம் சொன்னோம் அல்லவா,
இதை போன்ற உணர்வுகள் வந்து நாட்டில் வந்து மிக வேகமாக வளர்வதற்கும் அதை தொடர்ந்து அது அப்படியே இருப்பதற்கும் நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பேராசிரியர் நம்ம ஜெயரஞ்சன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உலக பொருளாதாரத்தை முழுதும் படித்தவர்கள். உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நிறைய தரவுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த தரவுகளை எல்லாம் பார்த்து நம்முடைய தமிழ் நாடு எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான சூத்திரங்களை வகுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய பிரச்சனைகள், நம்ம எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள், நாம் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய சோதனைகள் எல்லாமே எந்த மதம் சாதிக்கும் தனிப்பட்டவைகள் அல்ல. இன்றைக்கி வந்து IMF வந்து இன்றைக்கி ஒரு பெரிய புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது. அது என்ன வெளியிட்டிருக்கிறது? AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்புகள் வளரும் நாடுகளிலே 40 விழுக்காடும் வளர்ந்து விட்ட நாடுகளிலே 60 விழுக்காடும் போய் வேலை வாய்ப்புகள் வந்து குறைந்து விடும் என்று சொல்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற அந்த புதிய தொழில்நுட்பம் வரக்கூடிய நாட்களிலே இந்தியாவை போன்ற நாடுகளிலே 40 விழுக்காடு வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கும் என்று சொல்கிறது. வேலை வாய்ப்புகளை இழக்க செய்யும் என்று சொல்கிறது. வளர்ந்த நாடுகளிலே 60 விழுக்காடு இழக்க செய்யும் என்று சொல்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு என்னவென்று சொன்னால் சமூகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய டிவைட், ஒரு பிளவு. அதாவது தொழில்நுட்பத்தினுடைய அறிவு தெரிந்தவர்கள் ஒரு பக்கமும் அந்த தொழில்நுட்பத்தினுடைய அறிவை பெற முடியாதவர்கள் ஒரு பக்கமும், இந்த இரண்டாவது பகுதி இருக்கின்றார்கள் அல்லவா, இந்த தொழில்நுட்பத்தின் அறிவை பெற முடியாதவர்கள், அவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் they will become irrelevant என்று சொல்கிறார். அதுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனை வந்து ஒரு இந்துவை பார்த்தோ, ஒரு கிறிஸ்தவனை பார்த்தோ, ஒரு இஸ்லாமியனை பார்த்தோ, இல்லது ஒரு நாட்டுக்காரனை பார்த்தோ வருவதல்ல. இந்த உலகம் முழுவதும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இதை நாம் வெகு விரைவிலே சந்திக்க போகிறோம். அதை போலதான் இந்த கோவிட் நோய் தொற்று போன்ற மிகப்பெரிய மனித குணத்தினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குகிற தொற்று நோய்கள். இந்த தொற்று நோய்கள் முழுமையாக முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தொற்று நோய்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த கட்டுப்பாடையும் மீறி இது வரும். அப்படி வருகின்ற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய விஞ்ஞானத்துக்கு, இன்றைய விஞ்ஞானத்திற்கு இருக்கிறதா என்பதெல்லாம் கேள்விக்குறி. வந்த பிறகுதான் அதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும். தடுப்பூசி கண்டுபிடிக்கிற கால அவகாசம் உள்ளவரை அந்த நோயினுடைய தொற்றும் அந்த நோயினுடைய வீரியமும் எத்தனை லட்சம் உயிர்களை பழிவாங்கும் என்று நமக்கு தெரியவில்லை. அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த போராட்டமும் சாதியால், மதத்தால், நாட்டால் பிளவுபட்டு விடக்கூடாது. அந்த போராட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே போராட்டம் தான். இதை போல தேசம் முழுவதும், நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சுற்றுச்சூழல் அபாயங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த சுற்றுச்சூழல் அபாயங்கள் என்பது எங்கே ஏற்படும் எங்கே ஏற்படாது என்று சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய யூடியூப் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த செஸ்மிக் சோன், இந்த பூகம்பம் வரக்கூடிய பகுதியிலே சென்னையும் இருக்கிறது, சென்னைக்கு நிச்சயமாக வரும் என்று அவர் வாதிடுகிறார். ஒரு விஞ்ஞானி வாதிடுகிறார். அப்படி பூகம்பங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவைகள் மதத்தை பார்த்தோ சாதியை பார்த்தோ அழிவை தருவதில்லை, அது ஒட்டுமொத்தமாக அழிவை தருகிறது. எனவே இந்த காலகட்டத்திலே எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலம். சாதி இல்லாமல், மதம் இல்லாமல், நாடு இல்லாமல், ஒளி இல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்றாக சேர வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம்முடைய நாட்டில் இவ்வளவு பெரிய பிளவுகளை ஏற்படுத்துகின்றவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று சொல்வதா, அல்லது இங்கே ஏற்படக்கூடிய அழிவினுடைய ஏஜென்ட்ஸ், முகவர்கள் என்று சொல்வதா? அந்த கேள்வியைத்தான் இங்கே வந்து இன்னைக்கு இவர் வந்து வைக்கிறார். யார்? நம்முடைய ஆஜாக்கனி வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து ஆழமாக வைக்கிறார். இந்த கேள்விக்கு வந்து இந்த கட்டுரைகளை நீங்கள் வந்து படிக்கணும். அதில் நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன, பல்வேறு தரப்புகளில் எழுதியிருக்கிறார். பொதுவாக எல்லாவற்றையுமே ஆயுதமாக்கி நம்மை பிளவுபடுத்துகிற சூழ்நிலை. அதாவது இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு நிதி கொடுக்க வேண்டும். அந்த ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுப்பது என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன், ஒரு அரசியல் சாசன கடமை. இன்றைக்கி அந்த அதிகாரத்தை
என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை வந்து ஒரு அந்த அரசாங்கத்தை, எதிர்க்கட்சிகள் ஆளுகிற அரசாங்கத்தை நிர்மூலமாக்குகிற கருவியாக பயன்படுத்துகிறார். The financial powers of the union government is used as a weapon to destabilize governments which are not in political agreement or ideological agreement with the government at the center. ஒத்தியிலே இருக்கிற பாஜக அரசோடு கொள்கைகளிலும் தத்துவத்திலும் ஒற்றுப்போகாத அரசுகளை, எதிர்க்கட்சி ஆளுகின்ற அரசுகளை, அரசாங்கத்தினுடைய இந்த அதிகாரத்தை, இந்த ஃபைனான்சியல் பவர்ஸ், அதை வைத்துக்கொண்டு அந்த கட்சிகளையும் அந்த ஆட்சிகளையும் நிர்மூலமாக அழிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய குடும்பம். அதை போல மக்களுடைய மத நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்தில் வந்து ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தினாங்க. என்ன கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா, உலகத்திலே அதிகமாக மதம் வயப்பட்ட மக்கள், ரிலிஜியஸ் மைண்டட் பீப்புள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று சிகாகோ பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், உலகத்திலே மிக அதிகமாக மதமயப்பட்டவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால் இந்திய மக்கள். அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டார்கள், இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமரிடம், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் யூ சி ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டார். உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன என்று ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டபோது அவர் சொன்னார், த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் என்ன, பவர்ட்டியா இல்லை, இக்னரன்ஸா இல்லை, இல்லிட்ரஸியா இல்லை, அறியாமை அல்ல, கல்லாமை அல்ல, ஏழாமை அல்ல, நான் சந்திக்க இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் டு கிரியேட் எ செக்குலர் கண்ட்ரி அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் மைண்டட் பீப்புள் என்று சொன்னார். மதம் வயப்பட்ட மக்கள் மத்தியிலே மதச்சார்பற்ற அரசை உண்டாக்குவதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த நம்பிக்கைகளை அரசாங்கத்தின் எப்படி பயன்படுத்துகிறது என்று சொன்னால், மக்களை பிளவுபடுத்துகிற ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இப்போ யார் வந்து ராமர் கோவில் வேண்டான்னு சொன்னார்? ஜவாஹர்லால் சொன்னாரா? இவர் வந்து ஆஜாகனி சொன்னாரா? நான் சொன்னேன்னா? சொல்லலையே. கட்டுங்கன்னு தானே சொல்கிறோம். இன்றைக்கி அவங்க பெரிய விமான நிலையம் கட்டியிருக்கிறீங்க, 5 ஸ்டார் ரேஞ்சில் ரயில்வே ஸ்டேஷன் கட்டிருக்கிறீங்க, ஏறக்குறைய 85,000 கோடிக்கு பிரதமர் வந்து அங்கே திட்டம் அறிவிச்சிருக்கார். அதில் நாங்கள் கட்டின வரியில் 10 பைசா இருக்காதா? அப்போ எங்களுக்கு அதில் பங்கு தானே இருக்குது, மனமு வந்து தானே கொடுத்துருக்குறோம். என்ன அவசரம் இப்பொழுது அந்த கோவிலை கட்டி முடிப்பதற்கு? இவரை நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? யாரோ இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த கோயில் வேண்டாம் என்று சொன்னது போலவும், இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை போலவும், இதை வந்து ஜனநாயகம் பேசுகிறவர்கள், சோசலிசம் பேசுகிறவர்கள், மதச்சார்பின்மை பேசுகிற நம்ம செந்தில்வேல் போன்றவர்களெல்லாம் இதற்கு எகென்ஸ்டாக இருக்கிறது போலவும் நீங்கள் எதற்காக பிரச்சாரம் செய்யணும்? இந்த பிரச்சாரம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் கார்பெட் பாம்பிங் என்று சொல்வார்கள். அதாவது இரவு நேரத்தில் எந்த தொலைக்காட்சியும் திறக்க முடியல, ஒரு சேனலை கூட பார்க்க முடியும். எல்லா சேனல்லையும் ஒரே வந்து வெறுப்பு பிரச்சாரம். அது நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்றவர்களை வந்து கூலிக்கு அழைத்து வந்து பெரிய தத்துவங்களை பேசுவதை போன்ற மொழிகளிலே அப்பாவி மக்கள், படித்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள் எல்லோருடைய மனதிலும் விஷத்தை விதைத்து தூவி தூவி, அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, இந்த பொது புத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் பெர்செப்ஷன், பப்ளிக் மைண்டு, அது வந்து ஃப்ரோசன் ஆகி போச்சுங்கிறாரு. அது முன்னுரையில் அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சில அபிப்பிராயங்கள், ஒரு சில எண்ணங்களை வந்து நம்முடைய ஆள் மனதில் வந்து அப்படியே உரைய வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களா, அவர்கள் இந்த தேசத்திற்கு விரோதிகள். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் இஸ்லாமியர்கள் இடிக்க திட்டமிட்டார்கள். இங்கே இருக்கிற மசூதிக்கு கீழே, எல்லா மசூதிக்கு கீழேயும் ஒரு கோவில் இருக்கிறது. இங்கே இருக்கிற கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து உதவி வருகிறது. இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகள், பாஜகவோடு கொள்கை ரீதியாக ஒத்துக்கொள்ளக்கூடாத கட்சிகள் வந்து தேசியத்திற்கு விரோதமானவர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், நாட்டின் விரோதிகள். இதை வந்து யாரோ ஒரு சிலர் நம்பிவிட்டால் பரவாயில்லை. இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய அரசியல் முதலீடு இந்த உறைந்து போன அந்த மக்களுடைய மனநிலை தான் இந்த அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல் முதலீடு. அதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல. இப்போ வந்து எலெக்ஷன் என்பது நம்பர் மேனேஜ்மெண்ட் தான்.
அந்த நம்பர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளவராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் எந்த கட்சியும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இன்றைக்கி பாஜகவிடம் என்ன இருக்கிறது? அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார வசதி இருக்கிறது. இன்றைக்கி தே ஆர் சிட்டிங் ஆன் ஓவர் தி ஹியூஜ் பைல் ஆஃப் கேஷ். இன்றைக்கி வந்து யாரிடமும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் தொகையை மேலே உட்கார்ந்து வைத்திருக்கிறது. அவங்க அது என்ன வேணாலும் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ட்வீட் போடலாம். நான் ஒரு ட்வீட் போடுறேன், பேராசிரியர் ஜவாஹிரில் ஒரு ட்வீட் போடுறாரு, செந்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. எங்களுக்கு வந்து லைக்ஸ் போடுவாங்க. எங்களுக்கு லைக்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து 8 மணி நேரம் கழித்து பார்த்தா ஒரு 100 பேர் லைக்ஸ் போட்டிருப்பான், 200 பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்களை திட்டி தீர்க்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு செகண்டு தான் வேணும். அந்த ட்வீட்டு போய் பதிவாகி டெலிவரி ஆகி முடிந்த அடுத்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து, ஏய் பாவாடை, நீ என்ன கூலி வாங்கிட்டியா, நேற்று மத்தியானம் சாப்பாடு சம்பளம் வாங்கிட்டியா ஸ்டாலின்கிட்ட, இதை போல் கொச்சை கொச்சையாக, அதிலும் பெண்கள் ஏதாவது ஒரு நல்ல உணர்வோடு ஒரு ஆத்மார்த்தமான சிந்தனையோடு ஒரு நல்ல பதிவை நீங்கள் வந்து போட்டுட்டாங்கன்னா அந்த பெண்களை பார்த்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், அந்த பெண்கள் இனிமேல் இந்த சமூக ஊடகங்களில் வரவே வேண்டாம். ஆனால் சமூக ஊடகங்கள் தான் அரசியலை முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ், அது இப்போ இன்றைக்கி வந்து இருக்கிற புதிய தொழில்நுட்பம் இருக்கிறது அல்லவா, இந்த தொழில்நுட்பத்தை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். நான் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பெகாசஸ் என்ன செய்யும்னு தெரியலை. பெகாசஸ்ங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து அது எதையெல்லாம் செய்ய முடியும் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த வழக்கை போட்டு விசாரித்த நீதிபதிகளுக்கும் தெரியவில்லை. நீதிபதிகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியை போட்டு இதை எங்களுக்கு ஆராய்ந்து சொல்லுங்கள், இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னால் அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்தது தெரியுமா? எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து சரியான தகவல்களை அரசாங்கம் தந்து ஒத்துழைக்கவில்லை. இந்த யூனியன் கவர்மெண்ட் டின் கோஆப்ரேட் வித் அஸ். அதுதான் அவங்க கொடுத்த பதில். உடனே உச்சநீதிமன்றம் அதை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த வழக்கை முடித்து விட்டது. இப்போது அதுக்கு அடுத்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு, பெகாசஸுக்கு அடுத்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் என்று சொன்னால், இன்றைக்கு டீப் ஃபேக் என்று சொல்கிறோமே, அதாவது நிழலை நிஜமாக்குறது. ஒரு உருவம்தான் வேணும், என்னுடைய முகம் மட்டும் போதும், பீட்டர் அல்ஃபோன்ஸுடைய முகம் மட்டும் போதும். பீட்டர் அல்ஃபோன்ஸ் இரவு நேரத்தில் யார் வீட்டுக்குள்ளே போவதைப் போலவும் படம் எடுக்க முடியும், யார் வீட்டிலேருந்து வெளியே வருவதைப் போலவும் படம் எடுக்க முடியும், யாரோடு உட்கார்ந்து இருப்பதைப் போலவும் சித்தரிக்க முடியும். இதில் உண்மை எது பொய் எது என்பதை எந்த ஆய்வகங்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட்ஸ், இப்போ எனக்கும் ஜவாஹிர்லாவுக்கும் நிறையா விஷயங்களில் அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையிலே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஐடியாலஜிக்கல். ஆனால் அதனால் வந்து அந்த விவாதங்களிலேயோ அல்லது அந்த அந்த கருத்து பரிமாற்றத்திலேயோ நான் தனிப்பட்ட முறையிலே நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று பாஜகவோடு கருத்து மாறுபாடுபட்டவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், அது தேர்ட் வெப்பனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அதையும் எழுதுகிறார். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து செய்கிற அந்த நடவடிக்கைகளை பார்த்தால், ஈடிங்கிறது வந்து நீங்கள் வந்து அவர் சேலத்தில் வந்து 2 பேர் மேலே ஈடி விசாரணை நடக்குது. அந்த ஆட்களை பார்த்தா ஏதோ பெரிய, நான் நினச்சேன் ஒரு 10 100 கோடி 200 கோடி வச்சுருப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு உடுத்துகிற வேஷ்டியே சரியான வேஷ்டி இல்லை. அவர் மேலே ஈடி விசாரணை. அந்த ஈடி விசாரணையை வந்து நீதிபதி வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இதை வந்து எவ்வளோ தூரம் போகும், எத்தனை நாட்கள் ஜெயிலில் இருப்பது? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து இப்போ 2 வருஷமாக உள்ளே இருக்கிறார், துணை முதலமைச்சர். இன்னும் 2 அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறார்கள். நம்ம மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் உள்ளே இருந்து ஜாமீனுக்கு மண்டாடி கொண்டு இருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், சார்ஜ் ஷீட்டு போடு, விசாரிச்சுக்கோ, சாட்சிகளை விசாரி, தண்டனை கொடு. அதை யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சாட்சியும் விசாரிக்கவில்லை, சார்ஜ் ஷீட்டும் போடலை. 3 வருஷம் 4 வருஷம் உள்ளே இருந்தால் என்ன ஆகும்? இந்த ஸ்டேன்ஸ் பாதிரியார்னு ஒருத்தர், நம்ம ஊருக்காரர், திருச்சி பக்கத்தில் லால்குடி, அவருக்கு வந்து 87 வயசுங்க. ஒரு கப் எடுத்து தண்ணி குடிக்க முடியாது, கை எப்படி நடுங்கும், கை நடுக்க நோய்.
அவரை கொண்டு போய் நக்சலைட்னு உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. மலைவாழ் மக்கள் மத்தியில் வேலை செய்கிறவர் லால்குடிக்கார் 45 வருடமாக மலைவாழ் மக்களுடைய குடிசைக்குள்ளே வாழ்கிறார். கடைசியில் அவருக்கு வந்து கோவிட் வந்துடுச்சு. அவர் வக்கீலை கூப்பிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எனக்கு ஒரு பெயில் வாங்கி கொடுங்க. என்ன கிரவுண்டு? நான் என் மக்களோடு போய் சாகணும். அவர் கோரிக்கை அவ்வளோதான். ஐ வாண்ட் டு டை, டு கோ அண்ட் டை அமங் மை பீப்புள். நான் யாருக்காக உழைத்தேனோ, யாருக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேனோ அந்த மக்களுடைய கையை பிடித்து கொண்டு நான் மூச்சை விட வேண்டும். அதான் கோரிக்கை. உடனே சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ பெரிய மகாபிரபுக்கள், மை லார்ட், மை கிளைண்ட் ஆஸ்க் ஃபார் பெயில். வாட் இஸ் த ரீசன்? மை லார்ட், he wants to die to go and settle among his people. சரி, அர்ஜென்ட் கேஸ், டே ஆஃப்டர் டுமாரோ. கேஸ் 2 நாள் வாய்தா போட்டாங்க. 2வது நாள் அந்த கேஸ் எடுத்தாங்க. வக்கீல் இருந்துச்சார். வாட் ஹேப்பன் டு யுவர் பெயில் அப்ளிகேஷன்? மை லார்ட், இட் இஸ் நோ மோர் நெசசரி. என்ன? என் கட்சிக்காரர் நேரத்தை இறந்து போனார். திஸ் இஸ் வாட் ஹட் ஹேப்பன். இந்த வெப்பனைசேஷன், இதையும் ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நாம் பெற்ற சுதந்திரத்தை அவ்வளவு இலகுவாக இழந்துவிட முடியாது. ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஒரே மதம் வாழ்கிற மக்கள், அவர் இன்னும் நிம்மதியாக இருந்துக்கிறாங்களா? எழுதியிருக்காரு ஹாஜா கனி. ஈரான்லையும் ஈராக்லையும் ஒரே மக்கள் தானே, ஒரே ரிலிஜன் தானே. ஏன் அங்கே குண்டு போட்டு ஒருத்தரை ஒருத்தர், அது என்னைக்கு குண்டு போடுறாங்க? ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் பள்ளிவாசலில் குண்டு போடுகிற அன்னைக்கு யார் குண்டு போடுகிறார்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குண்டு போடுகிறவர்கள் யார்? அப்போ ஒரு மதம் மட்டுமே ஒரு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட அங்கே ஒற்றுமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே மொழி பேசுகிறவர்கள் எல்லாரும் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள். எதற்கு ஒரு அமெரிக்காங்கிற நாடு, எதற்கு ஒரு இங்கிலாந்து ஒரு நாடு, எதற்கு ஒரு கனடா என்கிற ஒரு நாடு? ஏன் பெங்காதேஷில் பங்களாதேஷ்லேயும் பெங்கால் தான் பேசுகிறாங்க, நம்முடைய வங்காளதேசத்துலேயும் பெங்கால் தான் பேசுகிறாங்க. ஒரே மொழி பேசுகிற 2 பாகிஸ்தான் ஏன் ஒன்றாக இருக்க முடியவில்லை? ஆகவே மதமோ மொழியோ சாதியோ ஒரு சமூகத்தை ஒன்றாக கட்டமைத்து விட முடியாது. மனித நேயமும் அன்பு மட்டுமே தான் அதை கட்டமைக்க முடியும் என்பதைத்தான் இங்கே ஹாஜா கனி இதைத்தான் ஹாஜா கனி சொல்கிறார். இதை போன்ற கட்டுரைகள் ரொம்ப சில இடங்களில் ரொம்ப அருமையாக நகைச்சுவார். அவர் பண் வச்சு பேசுவார் அடிக்கடி. நானே ஒரு தொலைபேசியில் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் 2 வார்த்தை அதுக்குள்ளே பண் பேசிடுவார் அவர். அதை போல் ஒரு இயற்கையிலேயே அந்த ஆளுமை உள்ள ஒரு கலைஞரை போல, கலைஞரை பற்றி ஒரு அருமையான எழுதியிருக்கிறார். கலைஞர் எப்படி பண்ணு வச்சு பேசுவாருங்கிறதுக்கு எனக்கே அது செய்தி புதிது. அவரை கைது பண்ணாங்க இல்லையா? அந்த கைது பண்ணுகின்ற போது அவர் கையை முறுக்கி தள்ளி காரில் ஏற்றிட்டாங்க. அந்த கை ரொம்ப நாளாக அவருக்கு வரல. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, கலைஞர்கிட்ட, உங்களை கையை முறுக்குனது யார் அப்படின்னு கேட்காங்க. அவர் சொல்கிறாரு, கலைஞர் கை வலியோடு உட்காந்துருக்கிறாரு, ஃபிசியோதெரப்பி நடக்கு. அவர் பேர் முருகேசன், ஆனால் அவருக்கு பேரை தப்பாக வச்சுட்டாங்க, அவரை முருகேசன்னு வச்சுருக்கணும். அந்த கலைஞருடைய அந்த உணர்வு அது அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. 2வது, எனக்கு ஒரு விஷயம், இன்னும் சில செய்திகள் புதிய செய்திகள். அதாவது தலாக்கை முத்தலாக்கு இருக்குல்ல, அந்த முத்தலாக்கை குர்ஆன் அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார். சரிதானா? அதை அது ரொம்ப அருமையாக சொல்கிறார் அந்த இடத்துல. குர்ஆன் தலாக் தலாக் என்று 3 முறை ஒரே சமயத்தில் கூறி திருமண உறவை நீக்குவதை முத்தலாக் என்று பொருள் கொண்டிருக்கின்றனர். இதை தலாக்கே பித்தா என்று குறிப்பிடுகின்றனர். பித்தா என்றால் நபிகள் நாயகத்தால் வழிகாட்டப்படாத மார்க்க முரணான செயல் என்று பொருள். நான் நினச்சேன் இதுவரைக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறவன், நிறைய வாசிக்கிறவன், இஸ்லாமிய புத்தகங்களை நிறையா படித்து தகவல்களை எடுக்கிறவன், ஹதீஸ் படிப்பேன், நபிகளாருடைய வாழ்க்கையை படிப்பேன், நபி தோழர்களுடைய வாழ்க்கையை படிப்பேன். எனக்கு இந்த செய்தி புதிய செய்தியாக இருந்தது. இதில் இன்னும் ஒரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிதா, அதாவது புதிய சடங்குகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் சேர்ப்பவைகளேன்னு சொல்கிறார். ஆகவே முத்தலாக் என்பது ஏதோ இன்னைக்கு மோடி சொன்ன பிறகு தான் இந்த நாட்டில் தப்புன்னு எல்லாரும் இஸ்லாமியர்கள் சொல்கிற மாதிரி, திருமறையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தலாக் மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறாரு,
அவை அனைத்தும் நரகில் சேர்ப்பவைகள், நரகத்திற்கு போகிற வழி அந்த முத்தலாக் சொல்வதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தலாக் சொல்வதற்கு வந்து இஸ்லாம் வந்து எவ்வளவு ஒரு சின்ன மார்க்கத்தை கொடுத்து, அதாவது இவர்களுக்கு வந்து 3 மாதம் காத்திருக்கணும் ஆண்களுக்கு. ஆனால் பெண்கள் நினைத்தால் உடனே வந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். இதை போன்ற பல்வேறு தரவுகள், பல்வேறு தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது கவிதை எழுதுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஆனால் கட்டுரை எழுதுவதற்கு பார்த்தீங்களா, அதற்கு வந்து தரவுகள் வந்து ரொம்ப அவசியம், தகவல்கள் வந்து அவசியம். இன்றைக்கி இந்த புத்தகத்தை நான் வந்து சொல்கிறேன், நான் இன்றைக்கி பேசுகிறேன். என்றைக்குமே மைக்கு முன்னால் நின்று பேசுனா இந்த அரங்கத்திற்கு மட்டும் பேசுனதாக அல்ல, மைக்கு முன்னால் பேசுனா உலகத்திற்கே பேசுவதாகத்தான் அர்த்தம். ஏன்னா கேமரா இருக்குது பாருங்கள். நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இது எங்கேயா சொல்லியிருக்கு திருமறைன்னா, நான் என்ன சொல்லுவேன், ஆஜாகன்கிட்ட போய் கேளுங்கன்றுவேன். ஏன்னா அவர் தான் அதுக்கு வந்து என்கிட்ட அந்த தகவல் இல்லை, அவர் சொன்னார் அது புத்தகத்தில் இருக்குது, இந்த புத்தகத்தை நான் பத்திரமா வச்சுருக்கணும்னு வச்சுருக்கிறேன். இது எங்கேயும் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் வரணும், எங்கேயாவது கேள்வி கேட்பாங்க பத்திரிகையாளர்கள். இதை போன்ற நிறைய செய்திகள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ஆகிவிட்டது. நண்பர் ஹாஜாகனியை போன்ற இளைஞர்களை வந்து இந்த சமூகம் வந்து ஆதரித்து பாராட்டி வளர்த்து முன்னெடுக்க வேண்டும். எனக்கு ஐயா அவங்க மதுரா ட்ராவல்ஸ் இருக்காங்களே, அவங்கள பற்றி ஒரு தகவல் படித்தேன் இதே புத்தகத்தில் தான், அவங்களுடைய முன்னுரையில். அதாவது ஒரு சின்ன ஒரு 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 வாலிப பையன் சென்னையில் என்ன செய்யன்னு தெரியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அரை வயிறு மயங்கிய நிலையில் இந்த அமெரிக்கன் எம்பசி முன்னால் போய் படுத்தவர் அப்படியே தூங்கி போனார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க, அங்கே போய் படுத்து தூங்கி போனார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஒரு ஆள் அவர் கையில் பணம் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா, வரிசையில் இந்த இடத்த போய் விசா வாங்க வந்தவன் வரிசையில் இடம் பிடிச்சி கொடுத்ததுக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கான். உடனே அவருக்கு பொறி தட்டிடுச்சு, ஓஹோ இங்கே தினசரி வந்து ராத்திரி படுத்தா மறுநாள் காலையில் பணம் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு வந்து அந்த மதுரா டிராவல்ஸுங்கிற ஏஜென்சிக்கு போட்ட முதல் வித்து. நீங்கள் நம்ம இதை போய் நம்ம எங்கேயோ போயெல்லாம் படிக்க வேண்டாம், இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரின்னு படிக்கிறோம். அந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி எங்கே இருக்கிறாள்னா, நம்ம மத்தியிலே நடமாடுகின்றவர்கள், நம்மோடு உட்கார்ந்து இருக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே வந்து உழைப்பை நம்பி, தன் கைகளை நம்பி, உண்மையான உழைப்பு, நேர்மையான வாழ்க்கை, எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பான்மை இவை இருந்தால் எந்த நிலையிலிருந்தும் எந்த நிலைக்கு போக முடியும் என்பதற்கு ஐயா அவர்கள் உதாரணம். அதையும் நண்பர் இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். ஆகவே இப்படி பல தகவல்கள் இருக்குது. நிறையா விஷயங்களை சொல்லி சில விஷயங்களை சொல்லாமல் விட்டால் தான் நீங்களும் வாங்கி படிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஆகவே ஹாஜாகனியை போன்ற நண்பர்கள் நமக்கு ஒரு நம்முடைய சொத்து. தே ஆர் ஆல் வந்து அசெட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. நம்முடைய சமூகத்தினுடைய சொத்துக்களாக அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். தே ஆர் அசெட்ஸ். அதை வந்து அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல பாதுகாப்பான கரங்களில் தான் இருக்கார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா கரத்தில். நாங்களும் கூட இருந்து அப்படியே தள்ளி கொண்டு போய் எங்கேயாவது சேர்க்க பார்ப்போம். அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி.